ஹனி கேக்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு ஹனி கேக்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீட்லயே செய்யலான்னு சொல்லிட்டு கேக் ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹனி வாட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ஜாமும் சைட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஹனி பார்த்தீங்கன்னா, இதில கோம் நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தா பியூர்ன்னு சொல்லுவாங்க. நாங்க யூஸ் பண்ற ஹனி பார்த்தீங்கன்னா, காதியில வாங்குறது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பியூரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேக்க வந்து இந்த மாரி ஸ்கொயர் ஸ்கொயரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேக் ஸ்பஞ்ச் பண்றதுனால கொஞ்சம் இன்னும் கூட சாஃப்ட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோக்னட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கேக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜாம் இந்த மாரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமா வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாம் வந்து ஒரு சைடு மட்டும் டாப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ப எடுத்த கேக்க வந்து ஹனி வாட்டர்ல எல்லா சைடும் வந்து டிப் பண்ணி நல்லா ஃபுல்லா நல்லா ஊர்ற மாரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டெசிகேட்டட் கோக்னட்ல வந்து இந்த மாரி நீங்க போட்டுக்கலாம். இன்கேஸ் டெசிகேட்டட் கோக்னட் இல்லன்னா, நீங்க வந்து நார்மல் கோக்னட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய்.